Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியான நான்வெஜ் மாதிரி பட் நான்வெஜ் கிடையாது, வெஜ் ஃபிஷ் ஃப்ரை அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஜ் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஷ்ஷோட ஹீரோவே வந்துட்டு இந்த வாழைக்காய் தான். இந்த வாழைக்காய் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபிஷ் ஷேப்க்கு கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இது வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. அது அடுத்து இந்த வாழைக்காய்க்கு நமக்கு தேவையான ஃபிஷ் மசாலாஸ் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்துட்டு அரிசி மாவு. உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது அடுத்து கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன். இந்த 3 வாழைக்காய்க்கு ஹாஃப் லெமன் போதும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும், ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அடிச்சுக்கணும். ஸோ அப்படி அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான ஃபிஷ் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ வாங்க டிஷ்குள்ளே. ஓகே கைஸ், வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வாழைக்காவை எப்படி நம்ம ஃபிஷ்ஷாக மாற்றலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோட கார்னர்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர் கட் பண்ணி முடிச்சோட்டி அடுத்த சைட்லேருந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க ஃப்ரெஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுதான் நமக்கு சூப்பராக வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்னரில் இருக்க பார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா புரட்டாசி மாதம் வந்துருச்சு, 1 மந்த் நம்மளால் நான்வெஜ் சாப்பிடவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பர் டிஷ்ஷு. இந்த வாழைக்காய் அப்படியே நமக்கு ஃபிஷ்ஷாகவே இருக்கும். ஃபிஷ் அதுவும் அந்த மசாலாஸ்லாம் நம்ம கரெக்டாக போட்டு அரைச்சோன்னா அப்படியே இது ஃபிஷ் தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு வாழைக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் இருக்க 3 பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இதோட சைடில் இருக்க ஸ்கின்லாம் பீல் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ஸ்கின்னெல்லாம் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ஃபிஷ் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைடில் இருக்கிறதையும் நல்லா பீல் பண்ணிக்கலாம், சைடில் இருக்க ஸ்கின்னையும். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் எடுக்க இஷ்டம் இல்லாட்டினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அந்த ஸ்கின் அப்படியே கூட வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்படி இப்போ உங்களுக்கு எடுக்க நைஃப்பில் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஆக்சுவலாக வேக வைக்கணும். வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால். இல்லை ஸ்கின்னோடய இருக்கணும்னாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு 50% இதில் குக்காக விடணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ தான் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிஷ்ஷோட சாஃப்ட்னஸ் வரத்துக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரீ பாயில் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டதுக்கு அடுத்து இந்த வாழைக்காய்க்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50% குக் ஆகுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். மீன்வைல் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ ஜாரில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமனையும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு கம்மியாக போட்ட போது, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வாழைக்காலையும். ஓகே, இப்போ 50% நம்மளோட வாழைக்காய் குக் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் சரி நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்பையும் சரி நமக்கு வந்துட்டு உடையாமல் தான் எடுக்கணும். ஸோ 50% குக் ஆகிருந்தாலே போதும். சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் நல்லா. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாஸ் போட்டு அப்ளை பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சு. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா ஆற வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் ஈஸியாக பீல் பண்ணிடலாம். நாங்கள் பாதி வாழைக்காய் அப்போவே பீல் பண்ணிட்டோம். அப்புறம் மீதி ஓகே பாயில் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் வச்சுட்டோம். இந்த மாதிரி நீங்கள் மீதி வச்சுருந்த எல்லாத்தையுமே ஸ்கின் நல்லா பீல் பண்ணிக்கோங்க.
ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை நல்லா இந்த மசாலாஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி எல்லா வாழைக்காவையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை டவா வச்சுட்டு நல்லா எண்ணெய் போட்டு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணோட்டி நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காய் மசாலாஸ் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, இது ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ஃபிஷ் ரோஸ்ட்டு. புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறோன்னு ஃபீலிங்கே வேணாம். இதை சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் உங்களுக்கு எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரோம். அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.